அனைவருக்கும் வணக்கம். எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் மாதத்துடைய பேர் தெரியும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த 12 மாதத்துடைய பேர் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஜனவரி. ஜனவரின்ற பேர் எங்கேருந்து வந்ததுன்னா, மேக்ஸிமம் ஆஃப் மந்த்துடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் கடவுளையும் லாட்டின், அதாவது அந்த ரோம் சுற்றியே தான் எல்லா விஷயமே நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ ரோம் கடவுள் ஜானஸ் அப்படின்ற ஒரு பேர்லேருந்து தான் வந்தது ஜனவரி. அந்த ஜானஸ் என்ற கடவுள் வந்து பார்த்திங்கன்னா பிகினிங் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த கடவுளை கும்பிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதா இருந்தால் விநாயகரை கும்பிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஸோ விநாயகர் மாதிரி தான் அங்கே வந்து எந்த கடவுள் கும்பிட்றாங்கன்னா ஜானஸை கும்பிட்றாங்க. அந்த ஜானஸ் கடவுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேஸஸ் இருக்குது. ஒரு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட்டை பார்க்குற மாதிரியும், இன்னொரு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரை பார்க்குற மாதிரியும். இப்போ ஜனவரி மாதத்துக்கு தான் முந்தைய மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தைய வருஷமான டிசம்பராக இருக்கும். ஸோ அதனால தான் பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் பார்க்குற கடவுள் அப்படின்றதுக்காக ஜானஸ் பேரை வச்சுருக்காங்க. அடுத்தது பிப்ரவரி. பிப்ரவரின்ற பேர் எதுக்கு வந்ததுன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் ரோமனில் வந்து பார்த்திங்கன்னா புனிதத்தை கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும். அது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் கொண்டாடுற மாதிரி வரும். ஸோ அந்த ஃபெஸ்டிவலுடைய பேருடைய ஞாபகமாக தான் பிப்ரவரி அப்படின்ற ஒரு பேரை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச். ஆக்சுவலாக பழைய கேலண்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா, ரோமன் கேலண்டரில் படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மாதமே எதுனா மார்ச் தான். சரிங்களா? மார்ஸ் உடைய, அதாவது ரோமன் காட் ஆஃப் வார், போர்க்கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த போர்க்கடவுள் ஞாபகமாக வச்ச பேர் தான் மார்ச். இதுதான் அவங்களுடைய கேலண்டரில் ஃபஸ்ட்டு மாதமாக இருக்கும். அடுத்தது ஏப்ரல். ஏப்ரல் பற்றி ஒரு கிளாரிட்டியான விஷயம் எதுவுமே கிடைக்கலனாலும், இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஹேப்ரிரி அப்படின்ற ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க காலத்தில், அதாவது யூரோப் கான்டினென்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் தான் ஆரம்பிக்கும். ஸோ அவங்க கேலண்டரில் இது செகண்ட் மந்த், ஸ்ப்ரிங்கை ரெஃபர் பண்ணுற வார்த்தை. ஸோ ஏப்ரல்ன்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா லாட்டின் வேர்டான ஏப்ரிலிருந்து வந்தது. அடுத்தது மே. மே வந்து பார்த்திங்கன்னா மையா அப்படின்ற ஒரு புவி கடவுள், அதாவது ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ மையா அப்படின்ற ஒரு எர்த் காட் இருக்காங்க. அந்த எர்த் காடுடைய நேமுடைய ஞாபகமாக இந்த மாதத்துடைய பேர் மேன்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்தும் ஃபெர்டிலிட்டியும் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் நம்ம ஊரில் வெயில் அதிகமாக அடிக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் அடுத்ததே தொடர்ந்து வர்றதுனால அங்கே க்ரோத் அண்ட் ஃபெர்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அடுத்து ஜூன். ஜூன் வந்து பார்த்திங்கன்னா ஜூனோ அப்படின்ற ஒரு பேருடைய ஞாபகமாக அந்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் அண்டு சைல்டு பர்த், கல்யாணத்துக்கும் சைல்டு பர்த்துக்கும் கும்பிட்ற ஒரு கடவுள் தான் யாருன்னா ஜூனோ. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூனோவுடைய ஞாபகமாக ஜூன் அப்படின்ற ஒரு மாதத்துடைய பேரை வச்சுருப்பாங்க. அடுத்து ஜூலை. ஜூலை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூலை அப்படின்ற ஒரு மாதமே இல்லை. ஜூலியஸ் சீசருடைய ஞாபகமாக 44 பிசியில் தான் அந்த பேரே வச்சுருப்பாங்க, ஜூலை அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த மாதத்துடைய பேர் என்னென்னா குவிண்டிலிஸ். குவிண்டிலிஸ் அப்படின்ற ஒரு மாதத்தை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜூலை அப்படின்னு மாற்றிருக்காங்க. அடுத்தது ஆகஸ்ட். ஆகஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 8th பிசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. யாருடைய ஞாபகமானா அகஸ்டஸ் உடைய ஞாபகமாக வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரையுமே அதனுடைய பேர் என்னவாக இருந்துச்சுன்னா செக்ஸ்டிலிஸ் அப்படின்ற ஒரு பேராக தான் இருந்தது. செக்ஸ்டிலிஸ் அப்படின்ற ஒரு மாதத்தை தான் இப்போ என்னவா நம்ம கூப்பிட்ருக்கோம்னா ஆகஸ்ட் அப்படின்னு பேர் மாற்றிருக்கோம் நம்ம. அடுத்து செப்டம்பர். செப்டம்பர் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா செப்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. செப்டம்னா என்ன அர்த்தம்னா 7 அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு மாதம் அவங்களுக்கு மார்ச் தான். ஸோ அந்த மார்ச்லேருந்து 7வது மாதமாக தான் என்ன வரும்னா செப்டம்பர் வரும். ஸோ அந்த 7 அப்படின்ற ஒரு ஞாபகமாக செப்டம்பர் அப்படின்னு வச்சுருக்காங்க. அடுத்து அக்டோபர். அக்டோபரும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டோ அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 8 அப்படின்னு அர்த்தம். ரோம் கேலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா 8வது மாதமாக இருந்த மாதம் தான் அக்டோபர். ஸோ அந்த அக்டோனா 8 அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த 8 அப்படின்ற ஒரு மீனிங் வர மாதிரி அக்டோபர் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. அடுத்து நவம்பர். நவம்பருக்கு சேம் அதே தான். நவம் அப்படின்னு சொன்னோம்னா 9 அப்படின்னு அர்த்தம். ஸோ நவம் அப்படின்னா 9ன்ற ஒரு ஞாபகமாக நவம்பர் அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அடுத்தது டிசம்பர். டிசம்பருக்கும் சேம் டிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. டிசம்னா 10 அப்படின்னு அர்த்தம். ஸோ 10 அப்படின்றதுக்கு பதிலாக டிசம்பர் அப்படின்ற ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ மார்ச் தான் அவங்க கேலண்டர் படி ஃபஸ்ட்டு மாதம். அந்த லாஜிக் படி பார்த்தோம்னா செப்டம், அக்டோ, நவம், டிசம் இது வந்து பார்த்திங்கன்னா லைனாக 7, 8, 9, 10 அப்படின்னு வந்திருக்கும்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் கேட்குற கேள்வி ஒரு சின்ன கேள்வி தான். ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னவா அழைக்கப்பட்டுறதுன்ற ஒரு விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.